ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம டே இன் மை லைஃப் டே 7 வீடியோக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுவும் சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நார்மலி வார்ம் வாட்டர் வந்து குடிச்சிக்கலாம். தென் இன்னைக்கு நம்மளுக்கு 1 வீக் ஃபுல்லாக பண்ணாத ஒர்க் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஒன் டே பிஃபோர் நைட்டே வந்து நான் வந்து வந்து ஃபுல்லாக ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி பேண்ட் போட்டுட்டேன். தென் அப்புறம் எனக்கு வந்து எக்ஸைட்டடாக ஒரு டே இருக்குது. அது வந்து ஜூலை 9th என்னோடய மம்மி டேடியோட ஆனிவர்சரி. அதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி ஷாப்பிங்கு போகிறோம். அதுவும் நான் வந்து ஒரு குட்டி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் அண்டு கேக் கட்டிங் தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பட்ஜெட் வந்து ரவுண்டாக 5000 தான். அதில் வந்து மம்மி டேடிக்கு 4000க்குள்ளே ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுத்துடணும் தான் என்னோடய மைண்டு. தென் வந்து எங்கள் டேடிக்கு வந்து பேண்ட் ஷர்ட்டு 2000 ஆகிடும் ஒரு செட்டே தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் அதை விட என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை ஓவர் கம் பண்ணி நான் வந்து வாங்கியிருந்தேன். அது எனக்கு ஒரு மாதிரி ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. தென் நான் வந்து கேக் ஆர்டர் பண்ணவும் போனேன். அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஆட் பண்ணுறேன், இந்த கிளிப்ஸ் எல்லாம். தென் எண்டிங்கில் வந்து வீடியோ எண்டிங் வந்து ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நான் என்னென்ன ட்ரெஸ் வாங்கினேன், பர்ச்சேஸ் பண்ணேன், என்னென்ன பண்ணேன், என்னென்ன கலர்ஸ் எல்லாமே நான் வந்து ஷோ அப் பண்ணுறேன். ஸோ அதனால தான். அப்புறம் நம்ம ஸ்கின் கேர் பார்க்கலாம். ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் பாண்ட்ஸோட தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போவுமே. தென் வந்து நார்மல் லிப் பாம் தான் போட்டுக்கிறேன். தென் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூமுக்கு பெட் கவர் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ட்ரிப் வந்து நான் வந்து மிஷினில் போட்டுட்டேன். தென் வந்து பெட் கவர்ஸ் அண்ட் பில்லோ கவர்ஸ், ரூமில் கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வீடை வந்து மேலே இருக்கிற வீடை வந்து ஃபுல்லாக பெருக்கி நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கு முன்னாடி. ஸோ இதான் வந்து பார்த்துக்கோங்க. மம்மி வந்து மார்னிங்கே சொல்லிட்டாங்க, பிளட் டெஸ்ட் பண்ண போகிறோம் 11:30 அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு பெட்ரோல் பிடிச்சிட்டு மம்மியை கூப்பிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு தென் வந்து வரும்போது சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். தென் வந்து எனக்கு ட்ரை ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா எனக்கு சக்கத்தாக கோல்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், என்னோடய சைடில் வந்து செம்மையாக ஊதி இருக்கும். ஸோ அதனால் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே, நம்ம எல்லாமே வந்து டஸ்ட்டெல்லாம் அடித்து நம்ம எடுத்தாச்சு. நம்ம வந்து இப்போது இது வந்து மிஷினில் போட்டுட்டு நம்ம கீழே போயிடலாம். ஃபஸ்ட்டு போட்ட ட்ரிப்பும் எண்ட் ஆகிடுச்சு. அதை வந்து வெளியே காய போட்டுட்டு நம்ம கீழே போயிடலாம். தென் மார்னிங் வந்து மம்மி ஆட்டா தோசை தான் செய்ய சொல்லியிருந்தாங்க. அது வித் பீன்ஸ் பல்லியாக தான் நாங்கள் சாப்பிட்டோம் மார்னிங். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆட்டா தோசை. வித்தவுட் பல்லியா சாம்பார் சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் எப்படி சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து லஞ்சுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சிருந்தாங்க, மம்மி மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் சாம்பார் பண்ணியிருந்தாங்க. நைட்டுக்கு வந்து ட்ரை ஃபிஷ் குழம்பு, ரைஸ் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து ஈவினிங்காக வந்து நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஏர் பாத்தெல்லாம் பண்ணிவிட்டு டெரஸில் போய் 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமாட்டுக்கு ஈவினிங்காக நம்ம வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். நான் வந்து ரொம்ப கடைலாம் போகவே இல்லை, ரொம்ப தூரமும் போல், வீட்டுக்கிட்டே வந்து போனேன். ரீசனபிள் ப்ரைஸில் இருந்துச்சு. கணேஷா ஃபேஷன்ஸ் அந்த ஷாப் பேர். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தென் வந்து நான் வந்து பேஸ்ட்ரி ஷாப்புக்கு போயிருந்தேன். அங்கே போய்ட்டு 2 kg பேஸ்ட்ரிஸ் வாங்கிட்டு தென் வந்து 3 pieces ஆஃப் சாக்லேட் ஃபாரஸ்ட் ஃபிஷ் வாங்கிட்டு இருந்தேன். பிகாஸ் டேஸ்ட் நம்ம செக் பண்ணுறதுக்கு. தென் நான் எடுத்த ஃபஸ்ட்டு சாரீ வந்துட்டு ஒயிட் வித் க்ரீன் செக்ஸ்ட் சாரீ தான். மம்மிக்கு வந்து நான் எல்லாமே காட்டன் தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் அவங்களுக்கு சில்க் சாரீ வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து எனக்குன்னு எடுத்து வச்சுருவாங்க, கட்டவே மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணேன். இது வந்து 530-100 தான் வரும். நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி மிக்ஸ்டு காட்டன் தான் அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க, அதனால தான். தென் இது வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு காட்டன், எலிஃபேண்ட் டிசைனு, க்ரீன் வித் ஒயிட்டு தீமில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது 630 சம்திங் என்னமோ வந்துச்சு. தென் நான் லாஸ்ட்டாக சூஸ் பண்ண சாரீ தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரீ. மம்மிக்கும் செம்மையாக தெரியும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த காஸ்ட்டு 790. டேடிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷர்ட் வந்துட்டு க்ரீம் கலர் தான் நான் எடுத்தேன். இப்படி வந்து ரொம்ப கிராண்டட் லைக் பண்ண மாட்டாங்க, சிம்பிளாக லைக் பண்ணுவாங்க, அதனால தான் அதை எடுத்தேன். இது ரெண்டுமே 400 சம்திங் தான் வந்துச்சு. ப்ளஸ் வந்து பேண்ட் வந்து சேர்த்து அரௌண்ட் 1800 ஆச்சு. டிஸ்கவுண்ட் பண்ணி 1600 பண்ணாங்க. லாஸ்ட் ஆப்ஷனாக தான் இந்த பூமெக்ஸ் ஒயிட் கலர் காட்டன் ஷர்ட் நான் எடுத்தேன். டேடிக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட்ஸ் தான். அதனால தான் இது எடுத்தேன். அரௌண்ட் 2000-2100 ரெண்டுமே முடிஞ்சிடுச்சு.